எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 1 வசனம். 6ஆம் வருஷத்து 6ஆம் மாதம் 5ஆம் தேதியிலே நான் என் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், யூதாவின் மூப்பர்கள் எனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற போதும், கர்த்தராகிய ஆண்டவருடைய கரம் அங்கே என்மேல் அமர்ந்தது. மூப்பர்கள் எனக்கு முன்பாக உட்கார்ந்திருந்த போது ஆண்டவருடைய கரம் என்மேல் அமர்ந்தது. எசேக்கியேலுடைய வீடு, அங்கே எசேக்கியேல் உட்கார்ந்திருக்கிறான், யூதாவினுடைய மூப்பர்களும் உட்கார்ந்திருக்கிறாங்க. அந்த நேரம் கர்த்தருடைய கரம் எசேக்கியேல் மீது மட்டும் இறங்குகிறது. நான் அடிக்கடி சொல்வதுண்டு, கர்த்தருடைய கரம் என்பது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. பைபிள்ல எங்கெல்லாம் கர்த்தருடைய கரம், தேவனுடைய விரல், கர்த்தருடைய கண்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. நான் அதற்கான ஆதாரங்களை, அதற்கான ஆதார வசனங்களை, அதற்கான விளக்கங்களை ஏற்கனவே 1-2 தியானங்களிலே கொடுத்து விட்டேன். திரும்ப திரும்ப அதை சொல்ல போவதில்லை. இங்க பரிசுத்த ஆவியானவர் எசேக்கியேல் மேலே வருகிறார். மூப்பர்கள் மேல பரிசுத்த ஆவியானவர் வரல. அங்க எசேக்கியேல் மேல மட்டும்தான் ஆவியானவர் வருகிறார். ஆனா இதே மாதிரி ஒரு சூழ்நிலை என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அங்க 70 மூப்பர்கள் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கினதை பார்க்கிறோம். என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 25வது வசனம். கர்த்தர் மேகத்திலே இறங்கி அவனோட பேசி அவன் மேலிருந்த ஆவியை மூப்பராகிய அந்த 70 பேர் மேலும் வைத்தார். அந்த ஆவி அவர்கள் மேல் வந்து தங்கின மாத்திரத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். சொல்லி பின்பு ஓய்ந்தார்கள். மோசே, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் ஒருத்தனே ஜனங்களுடைய குறைகளெல்லாம் கேட்டு, புகார்களெல்லாம் கேட்டு, வழக்குகளெல்லாம் கேட்டு நான் ஒருத்தனை தீர்வு சொல்ல வேண்டியிருக்கு, ரொம்ப எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டான். ஆண்டவர் சொன்னாரு, நான் 70 பேரை தேர்ந்தெடு, மூப்பர்கள், ஜனங்களுடைய தலைவர்கள், அதில் ஒரு 70 பேரை தெரிந்தெடு, அவர்கள் மேல என்னுடைய ஆவியை நான் ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். எதற்காக என்றால் 17ஆம் வசனம், என்னாகமம் 11:17. அப்பொழுது நான் இறங்கி வந்து அங்கே உன்னோட பேசி, நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல் உன்னோட கூட அவர்களும் அதை சுமப்பதற்காக உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேலும் வைப்பேன். மோசே தனி ஒருவனாக சுமக்கிற பாரத்தை இவர்களும் பங்கு போட்டுக் கொள்வதற்காக, மோசே நீங்க தனியா அந்த பாரத்தை சுமக்கிறீங்க, நாங்க முடிஞ்ச வரைக்கும் அந்த பாரத்தை பகிர்ந்து கொள்கிறோம், அந்த பாரத்தை நீங்க சுமக்கிறதுல உதவி செய்கிறோம் என்று முன் வந்ததுனால அந்த 70 பேர் மேல தம்முடைய ஆவியை ஊற்றினார். ஆனா இங்க ஏன் அந்த மூப்பர்கள் மேல ஆண்டவர் தம்முடைய ஆவியை ஊத்தல? அவங்களுக்கு எசேக்கியேலுடைய பாரத்து மேல கவலையே கிடையாது. ஏதோ எசேக்கியேல் வீட்டுக்கு வந்தாங்க, பேசிட்டு இருந்தாங்க, ஏன் வந்தாங்க, என்ன பேசினாங்கன்னு விவரம் இல்லை. ஒருத்தர் மேல இருக்கிற அது அபிஷேகம் நம்ம மேல வரணும்னா ஏதாகிற ஒரு விதத்துல நாம் அவர்களுடைய ஊழியத்துல, அவர்களுடைய பாரத்துல உதவி செய்யணும். குறைந்தபட்சம் அவர்களுக்காக ஜெபிக்கவாவது செய்யணும். ஒருத்தர் மேல இருக்கிற அபிஷேகம் என் மேல வரணும், ஒருத்தர் மேல இருக்கிற கிருபை வரங்கள் என் மேல வரணும்னு நான் நினைக்கிறேன்னா குறைந்தபட்சம் அந்த நபருக்காக நான் ஜெபிக்கணும். முடிஞ்சா அந்த ஊழியத்துக்கு நான் கொடுக்கணும். இன்னும் முடியுமானால் அவருக்கு ஏதாகிலும் உடல் உழைப்பினால் உதவி செய்ய முடிந்தால் உதவி செய்யணும். கேத்ரின் குல்மான் அப்படின்னு ஒரு அம்மா அமெரிக்காவில் இருந்தாங்க. அவங்க கூட்டத்துல தேவ பிரசன்னம் அதிகமா இறங்கும். பில்லிகிராமுடைய கூட்டத்துல சுவிசேஷம் கூர்மையாக பேசப்படும். கூட்டங்கள்
திரள் திரளாய் வருவார்கள். ஜனங்கள் ஆயிரக்கணக்கில் ரட்சிக்கப்படுவாங்க. ஒரு பெரிய பாவ உணர்வு, ஒரு பெரிய மனம் திரும்புதல் உண்டாகும். ஓரல் ராபர்ட்ஸ் கூட்டத்தில் ஜனங்க மேடையிலேயே சுகமாவாங்க. வியாதியோடு மேடைக்கு ஏறுவாங்க, மேடையிலே சுகமாகி கீழே இறங்குவாங்க. கெனத் இ. ஏகியனுடைய கூட்டத்தில் வேத வசனம், அவ்வளவு ரகசியங்கள் எல்லாம் அவ்வளவு அழகாக விளக்கி சொல்லுவார். ஆனா கேத்ரின் குல்மானுடைய கூட்டங்கள்ல தேவ பிரசன்னம், அளவுக்கு அதிகமான தேவ பிரசன்னம், பெருசா ஒன்றும் ஆண்டவரை ஆராதிப்பாங்க. ரொம்ப எளிமையான ஒரு செய்தி தான். ஆனா தேவ பிரசன்னம் இவர்கள் நான் குறிப்பிட்டு சொன்னவர்களுடைய கூட்டங்கள்ல இல்லை இருக்கிறத விட அதிகமான தேவ பிரசன்னம். கெனத் இ. ஏகியனுடைய கூட்டங்கள்லையும் தேவ பிரசன்னம் வரும். ஜனங்க கீழே விழுவாங்க, தூக்கி தூக்கி அவங்கள போடும். ஆனாலும் ஒரு மெல்லிய பிரசன்னம், ஒரு ஆழமான தேவ பிரசன்னம் இந்த கேத்ரின் குல்மானுடைய கூட்டத்தில் வரும். அநேகர் ரட்சிக்கப்படுவாங்க, அநேகர் வியாதியிலிருந்து சுகம் பெறுவாங்க, நிறைய பேர் புற்றுநோயிலிருந்து சுகமாவாங்க. ஏன்னா அந்த காலத்தில் புற்றுநோய்க்கு சிகிச்சையே கிடையாது. அந்த ஊழியத்தில் கொயர்ல பாடிட்டு இருந்தவர் தான் பென்னி ஹின். அந்த கேத்ரின் குல்மானுடைய ஊழியத்தில் கொயர்ல பாடல் குழுவில் ஒரு நிறைய பேர் பாடினாங்க. அதுல ஒருத்தர் தான் பென்னி ஹின். இந்த கேத்ரின் குல்மான், என்னுடைய ஞாபகம் சரியா இருக்குமானால் 1970களில் அவங்க கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள். அதுக்கப்புறம் அந்த அபிஷேகம் அப்படியே பென்னியின் மேல வந்துடுச்சு. பென்னியினை குறித்து, அவருடைய வாழ்வு குறித்து, அவருடைய ஊழியத்தை குறித்து விமர்சனங்கள் உண்டு. அது ஒரு பக்கம் இருக்கலாம். குறையற்ற ஊழியம் இல்லை, குறையற்ற மனிதன் இல்லை. ஆனா அவருடைய ஊழியத்தில் இருக்கிற அந்த தேவ பிரசன்னம், அந்த கூர்மையான ஆழமான தேவ பிரசன்னம், அது அந்த அபிஷேகம் அந்த அம்மா கிட்ட இருந்து தான் இவருக்கு வந்துச்சு. அதனால அவங்க மோசேயினுடைய பாரத்தை பகிர்ந்து கொள்ள முன் வந்தார்கள். மோசே மேல வைத்து அதே ஆவியை 70 பேர் மேல வைத்தார். இவங்க வீட்டுக்கு வந்தாங்க, பேசினாங்க, அவ்வளவுதான். எசேக்கியேலுடைய பாரத்தை அவங்க பகிர்ந்து கொள்ளல. அதனால எசேக்கியேல் மேல மட்டும்தான் ஆவியானவர் வந்தார். அதனால தேவ மனிதர்களுடைய பாரத்தை அவர்கள் சுமப்பதற்கு நம்மால் இயன்ற உதவியை செய்வோம், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோம். ஆமென்.